नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये திருச்சதகம் ஆனந்த பரவசம் 85வது பாடல். மான் நேர் நோக்கி உமையால் பங்கா மறை ஈறு அறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோணே சிறிதே கொடுமை மறைந்தேன். மறைந்தேனா மறந்தேனா? அது பறைந்தேன் மறைந்தேன் பறைந்தேன் மறைந்தேன். ஓ, சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவம் மாநகர் குறுகப் போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. போன பாடல்ல சொன்னார், உன்னை நான் நேர பார்த்த போது கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கலப்பா. வெறும்னா வீண் பேச்செல்லாம் பேசி நான் பொழுத போக்கிட்டேன். இப்ப நான் எந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா, உயிரோட இருக்கும் போது கூட நான் உயிரற்ற நிலையில இருப்பதாக உணர்கிறேன். ஏனென்றால் இந்த உயிர் வாழ்வதன் பயனை நான் அடையவில்லை. அப்ப இந்த கீழ்மையான ஒரு நிலையில நான் இருக்கேனே, நான் இதுல இருந்து எப்படி நான் மேல வரப்போறேன் அப்படின்னு ஒரு தன் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். இப்ப அடுத்த இந்த பாடல்ல சொல்றார், மான் நேர் நோக்கி உமையாள். மான் நேர் நோக்கினா பார்க்கிறது, மான் நேர்னா மான் போன்ற விழிகளை உடைய உமையவள் பங்கா அப்படின்னு அம்பாளை வர்ணிக்கிறார். மறை ஈறு அறியா மறையோனே. இந்த வேதத்தினுடைய ஈறு அப்படிங்கிறது அந்தம் அப்படின்னு சொல்றது. அந்தம்ங்கிறது வேதாந்தம் நம்ம சொல்றோம், உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்கள்ல கூட இன்னது தான் நீ அப்படிங்கிறத வெளிப்படையாக அது காட்டல. அப்படி அறியாத அப்படின்னா அப்படி வெளிப்படையாக சொல்லப்படாத அறியாத மறையோனி, மறைபொருளாக இருக்கக்கூடியவனே. அந்த உபனிஷத் வாக்கியங்களை யாராவது படிச்சா பிரஜானம் பிரம்ம அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அதை படிச்சாச்சுன்னா எனக்கு அப்படியே ஞானம் வந்துருத்தான்னு வர்றதில்லை. அந்த பிரஜானம் பிரம்மங்கிறத விளக்கறதுக்கு நமக்கு ஒரு குரு தேவையா இருக்கு. அந்த குரு முகமாகத்தான் அந்த உபனிஷத் வாக்கியங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் அது மறை அப்படின்னு சொல்றது. மறைந்து இருக்கக்கூடியதுனால் மறை. அந்த மறை பொருளாக இருக்கக்கூடியதுனால் அவன் மறையோன் அப்படின்னு இறைவனை அட்ரஸ் பண்றது. அது எங்க மறைஞ்சிருக்காருன்னா மறையில தான் மறைஞ்சிருக்கார். இந்த மறை என்று மறைங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மறைந்து இருப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களில் கூட வெளிப்படையாக காட்டப்படாத அந்த மறைபொருளாக இருக்கும் மறையோனே அப்படின்னு 2வது. தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய். அச்சிந்தியன் அப்படின்னே பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு. சிந்தனைக்கு அவ்வளவு ஈஸியாக எட்டுறது கிடையாது. காரணம் என்னன்னா, சிந்தனை வெளியில தான் இருக்கு. நம்மளால எதை இந்த 5 புலன்களால கிரகிச்சுக்க முடியறதோ, புத்தி கிராக்கியம் அதீந்திரியம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில. புத்தி கிராக்கியம், புத்தினால எதை கிரகிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா இந்த புற விஷயங்களைத்தான் உடனே கிரகிச்சுக்க முடியும். இந்த உள்ளுக்குள்ள நீ டீப் டைவ் பண்ண அப்படின்னா தூங்கி போயிடும், அவ்வளவுதான். மேக்சிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் தியானம் பண்றேன்னு நிறைய பேர் சொல்லுவா, தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே சொக்கிடும். அப்படி அதுக்கு அவன் மேல தப்பு கிடையாது. அந்த எதை தியானம் பண்றோமோ அந்த அந்த பொருள் மேல நமக்கு இருக்க வேண்டிய அறிவு இருக்குல்ல, அதுல தெளிவு இருந்தா தான் தியானத்துக்கான பொருள்ல மனசு நிற்கும். அப்படி இல்லாத போது என்ன பண்ணும், அப்படியே சுத்தும். எங்கேயாவது ஊர் சுத்தின்னு உட்கார்ந்துருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல அது என்ன பண்ணும்னா, ஒரு புத்தி ஒரு கட்டளை போட்டுட்டே இருக்கும், சுத்துறத நிறுத்துன்னு. சரி, நான் சுத்துறத நிறுத்துறேன்னு தூங்கி போயிடும். மேக்சிமம் மனசால ஒண்ணும் பண்ணாதானே தூங்கத்தான் முடியும், வேற ஒண்ணுமே அதால பண்ண முடியும். அந்த மாதிரி ஆயிடுறது. அதனால சிந்தனைக்கு அரியது அப்படிங்கிறது. அப்ப சிந்தனைக்கு அரியதாக இருக்கக்கூடிய பொருளை சிந்தித்துத்தான் கண்டுபிடித்துத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது குருமுகமாக சாஸ்திர உபதேசத்தின் வாயிலாக மட்டும்தான் அவனை சிந்திக்க முடியும்.
தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய். அது மாத்திரம் இல்ல, சகுண பிரம்மமா எடுத்துட்டா கூட நிர்குண பிரம்மத்தை வந்து சிந்தனைக்கு அரியது அப்படின்னு சொன்னா நமக்கு புரிஞ்சுடுறது. ஓகே, அது வந்து அப்டிராக்ட் விஷயம், அதனால அது புரியறது இல்லை. இப்ப சகுணமாவே அதை பார்த்தோம்னா கூட நம்ம ஒரு சிவபெருமான் அப்படின்னு எடுத்துட்டா சிவபெருமானோட எல்லா திருவிளையாடல்களும் புரிஞ்சுடுறதா? நமக்கு எல்லா நடத்தின போஸ்களும் நம்மளால வந்து மனசுல கிரகிச்சுக்க முடியறதா? 108 கரணங்கள் அவர் வந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறார். அந்த ஒரு ஒரு கரணங்களுக்கு என்ன அர்த்தம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறதா? இந்த உருவங்கள், அவருக்கு 64 திருவுருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த 64 திருவுருவங்களுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியுறதா? ஒரு தட்சிணாமூர்த்தியுடைய அர்த்தம் புரியுறதா நமக்கு? ஒரு நடராஜருடைய கையில இருக்கிற இது அக்னி எதுக்கு இருக்கு, அந்த கை ஏன் வந்து இதுவா இருக்கு, குஞ்சித பாதமா ஏன் இருக்கு, கீழே இருக்கிறவன் யாரு, சுத்தி இருக்கிறது ஏன் ஜட இப்படி விரிஞ்சிருக்கு, எதனா ஒண்ணு முழுசா நம்மளால புரிஞ்சுக்க முடியறதுன்னா அப்படி யோசிச்சா கூட, ஈவன் சகுனமா யோசிச்சா கூட அச்சிந்தியன்தான், அச்சிந்தியன்தான் அவங்கிறது. அதாவது ஈஸ்வரன்னா நான் சொல்றது வந்து சிவபெருமானுக்கு மட்டும் இது பொருந்தாது, இது எல்லாருக்கும். நாராயணன் எடுத்துட்டா அவரோட எந்த லீலையை நம்மளால முழுக்க புரிஞ்சுக்க முடிஞ்சது? அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ஈஸியா அதை வந்து உள்ள கிரகிச்சுக்க முடியறதானா முடியறது இல்லை. 10 தடவை பாகவதம் கேட்டாலும் நமக்கு வந்து திரும்ப திரும்ப அதை கேட்கணும்ன்ற ஆசைதான் இருக்கே தவிர்த்து, அதுல நம்மளுக்கு அப்பாடி கேட்டுட்டேன் போறோம் எனக்கு திருப்தி அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. ஒருத்தர் கூட சொல்றது கிடையாது அந்த மாதிரி. அப்ப அது நமக்கு தேவையா இருந்துட்டே இருக்கு. ஏன்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறதுனால சிந்தனை அதை ரொம்ப விரும்புறது. அதனால சிந்தனைக்கு அறியாய் அப்படின்னு அவரை சொல்றார். இது நான் சொல்றது எதுக்கு சொல்றேன்னா, நிர்குணமா இருந்தால்தான் சிந்தனைக்கு அரியது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆஹ் இது மாதிரி, அதாவது அறிவுபூர்வமாக மட்டும்தான் சிந்தனைக்கு அரியவர் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து பக்தி பூர்வமாக கூட அவர் சிந்தனைக்கு அரியவர் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அப்பதான் பக்தி மேல வரும், இன்னும் ஜாஸ்தி ஆகும். நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்காரேன்னு சொல்லும் பொழுது அவர் மேல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அபிமானம் ஏற்படுறது நமக்கு. சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே, இதுதான் சுவாமியினுடைய மிகப்பெரிய ஒரு கருணை. நம்ம என்ன தப்பு பண்ணாலும், எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது, அவர் இவர் மாதிரி ரமணார சொல்ற மாதிரி தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு எல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு தான். ஏன்னா அடிக்கடி நமக்கு அதுதான் கொடுத்துட்டு இருக்காரு. நாளும் பொழுதும் நமக்கு க்ஷமா பிரார்த்தனை தான் நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு ஏன் தெரியாம பண்ணிட்டேன்னா இந்த அறியாமை என்னை ஆக்கிரமிக்கிறது. அதனால நான் என்ன பண்றது, வாய் தவிர வார்த்தை வந்துடுறது. வேதத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, நம்ம வந்து நம்மளுடைய உடன் பிறந்தவர்களையோ இல்ல அப்பாவையோ அம்மாவையோ கணவனையோ கணவன் மனைவியையோ யாரையாவது திட்டிட்டா அப்படின்னு சொன்னா, திட்டானாலே அவ கொலை பண்ணதுக்கு சமானமாது. அது மாதிரி திட்டக்கூடாது ஒருத்தரை அப்படின்னு. ஆனா அப்படி இருக்கோமா நம்போன்னா, நம்மளுக்கு நம்ம ஏதாவது ஒரு டென்ஷன் ஒண்ணும் இல்ல, அடுப்புல கொஞ்சம் கடுகு தீஞ்சு போயிடுச்சுனாலே யாராவது வந்தானா அப்படி ஒரு வாசம், நமக்கு ஒரு கோவம் வருது. போய் வாசப்பக்கம் போறதுக்குள்ள நம்மளுக்கு அந்த கோவம் வந்து மேக்னிஃபை ஆயிடுது. ஏன் நமக்கு அது தெரிஞ்சு வருதான்னா அறியாமைனால வருது. இது வந்து நம்ம இது கோவப்பட வேண்டிய சமயம் இல்ல அப்படிங்கறத நம்ம வந்து அந்த அவேர்னஸ் இல்லாததுனால வருது. இப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் அவர் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா நமக்கு மனித பிறவியே கொடுத்துருக்க முடியாது. நம்மளே போட்டு பாத்துக்கலாம் நம்ம கணக்க. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற தப்பு கணக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்தாலே நமக்கு இந்த மனித பிறவி வந்ததே பெரிய காரியம். அப்ப அவர் மன்னிக்காமையா கொடுத்திருப்பார்? எத்தனையோ தப்புகளை மன்னிச்சிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து இந்த பிறவியை கொடுத்திருக்காருங்கிறதுனால மன்னிக்கிறது தான் அவருடைய பெரிய சுபாவமே, பெரிய கருணையேங்கிறதுனால அவர் சொல்றார் பிழை பொறுக்கும் கோனே அப்படின்னு. மன்னிக்கிறதுல பெரிய ஆழம். கோனேங்கிறது யார சொல்லுவா? அரசனே. கோனேன்னா அரசனேன்னு, மன்னிக்கிறதுலயே பெரிய ஆளு வந்தான் அப்படின்னு அவரை வந்து அட்ரஸ் பண்றார். சிறிதே கொடுமை பறைந்தேன்னா சொன்னேன். நான் வந்து என்னோட கீழ்மையான நிலைய நான் உனக்கு கொஞ்சோண்டு சொன்னேன்ப்பா. நான் சொல்லாம வச்சிருக்கிறது எவ்வளவோ இருக்கு, உனக்கே தெரியும். நீதான் சர்வ வியாபி சர்வ தந்திரனாச்சே, உனக்கு தெரியாதது இருக்குமா? ஆனா நான் சிறிதே பறைந்தேன், கொஞ்சம் தான் என்னுடைய குறைபாட்டை பற்றி உங்ககிட்ட நான் வந்து கொஞ்சம் முறையிட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி உலக விஷயங்கள்ல என் புத்தி ஜாஸ்தியா போய் போய் அது உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நான் உனக்கு அப்பப்போ சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சிவம் மாநகர் குறுகப் போனார் அடியார். நான் இந்த மாதிரி சொல்றேன், உன்னுடைய மாநகர் அப்படி சிவம் மாநகர் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய
இடத்திற்கு அப்படின்னு ஸ்ட்ரெயிட் மீனிங் என்னன்னா சிவபெருமான் வசிக்கக்கூடிய இடத்திற்கு, கைலாயத்திற்கு அல்லது சிவனுடைய திருக்கழல்களுக்கு அப்படின்னு. இன்ஹெரண்ட் மீனிங் என்ன, வாச்சியார்த்தம் வந்து ஸ்ட்ரெயிட்டா அங்க போறார் அப்படின்னு. நம்ம லட்சியார்த்தம் நம்ம படிக்கிறோம், இப்படி ஒரு இடமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் தான் சிவன்னு புரிஞ்சுக்கிறது, அந்த ஐக்கியத்தை புரிஞ்சுக்கிறவங்க யாரு, அதுதான் சிவபெருமானை அடைவது, இறைவனை அடைவது, பிரம்மத்தை அடைவது, மோட்சத்தை அடைவது. இது எல்லாமே ஒரே டேர்ம் தான். அது என்னன்னா ஐக்கியத்தை புரிந்து கொள்வது. எனக்கும் சிவபெருமானுக்கும் வேறுபாடு என்பது இல்லை. உடல் மனம் புத்தியால் மட்டும்தான் நான் வேறுபட்டிருக்கிறேன். நான் அறியாமையினால் வேறுபட்டிருக்கிறேன். ஆனால் ஆத்மா என்ற ரீதியில் நானும் சிவபெருமானும் ஒன்றுதான். இங்க தூய உணர்வு என்ற கோணத்தில் நானும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல. இங்கு இரண்டு என்பதே இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த ஐக்கியத்தை உணர்ந்தவர்கள் இருக்கிறார்களே, குறுக போனார் அடியார். குறுக அப்படின்னா அடைதல், அங்க போறார். அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த பாயிண்ட்டுக்கு யார் போறாங்க அப்படின்னா, நன்றாக நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் கவனித்து புரிந்து கொண்டு நீ குருவாக வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது அதில் கவனம் வைத்து படித்து புரிந்து கொள்பவர்கள் எல்லோரும் உன் மீது பக்தியோடு கூட உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க சிவம் மாநகர் குறுக போனார் அடியார் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமானை முழுமையாக புரிந்து கொண்டு அடியவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுவாமியை முழுமையா புரிஞ்சுக்கிறது எங்க இருந்து புரிஞ்சுக்க முடியும்னா, இந்த வேதாந்த வச்சனங்கள்ல இருந்துதான் புரிஞ்சுக்க முடியும். குருமுகமாகத்தான் அது நமக்கு புரியும். அப்போ இருக்கக்கூடிய அடியார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்னு அடைஞ்சு விடுறார்கள். ஏன்னா அவர்களுக்கு இந்த உலக பிரஜைங்கிறது போயிடுறது. நல்லா அவங்க ஒர்க் பண்றாங்க, நிறைய நேரம் படிக்கிறாங்க, நிறைய நேரம் அதை பத்தி டுவெல் பண்றாங்க, நிதித்தியாசனம் பண்றாங்க. அதனால உலக மாயையிலேருந்து அவங்க விலகி இருக்காங்க. அதனால உன்னை அடைகிறார்கள். அப்படின்னா நான் என்ன பண்றேன் தெரியுமா, யானும் பொய்யும் புறமே போந்தோமே. அது யானும் யானும் அப்படின்னு சொன்னா நானுங்கிறார். பொய்யும்னா யாரு அப்படின்னா, பொய் அப்படிங்கிறது இந்த மாயையினால் உண்டாக்கப்பட்ட பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் இறைவனுக்கு அந்நியமாக வேறுபட்டு இருக்கிறது. ஏனென்றால் அது அறியாமை நிறைந்ததாக இருக்கிறது, அனித்தியமாக இருக்கிறது. நான் என்ன பண்றேன்னா, இந்த பிரபஞ்சத்தோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு மாயையின் பிடியில் நான் மாட்டிக்கொண்டு நான் உனக்கு வேறாக இங்கு என்னை நினைத்து கொண்டு நான் மருகி மருகி என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறேன். புறமே போந்தோமே, நான் இந்த நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு வேறாக இருக்கிறோம். ஏன்னா உன்னை யார் உணர்ந்தார்களோ அவர்களுக்கு உனக்கு வேறாக அவர்கள் தன்னை நினைப்பதில்லை. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யத்தின்னு சொன்னார். அவர்களுக்குத்தான் அழிவு என்பதே இல்லை அப்படின்னு சொன்னார். 6வது அத்தியாயத்துல நம்ம படிச்சிருக்கோம். தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. யாருக்கு அழிவு என்பது இல்லை அப்படின்னா, யார் எல்லா இடங்களிலும் இறையை பார்க்கிறார்களோ, இறையில் எல்லாவற்றையும் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அழிவு இல்லை. அவர்கள்தான் அந்த சிவம் மாநகர் குறுக போனார் அப்படிங்கிறவா. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் எனக்கு வேறானவனாக பார்க்கிறேன். அதனால ஏன்னா நான் பிரபஞ்சத்துல இன்னும் கூட ஆசையோடு இருக்கிறேன். இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற இச்சைகள் என்னை இழுத்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் விட்ட பாடு இல்லை. அதனால நான் உனக்கு வேறானவனாக இருக்கிறேன். இந்த யார் இந்த பிரம்ம ஞானத்தை நன்றாக அடைந்து நிஷ்டை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த உலகம்ங்கிறது உண்மையாவே தோன்றாது. அவங்க என்னதான் நம்ம மயக்கினாலும் அவங்க இந்த உலகத்துக்கு மயங்கவே மாட்டாங்க. யானிஷா சர்வபூதாமி எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி அப்படின்னார் கிருஷ்ணர் 2வது அத்தியாயம். இந்த அஜ்ஞானிகளுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ அதை ஞானிக்கு சீந்தறது கூட இல்லை. ஞானிக்கு எது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ அது அஜ்ஞானிக்கு தெரியறதே இல்லை. இதுதான் அங்க அந்த 2வது அத்தியாயம் 69வது ஸ்லோகத்துல பகவான் சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்தோட இறுதியில சொல்றாரு. அப்ப இந்த ஞானியோடைய பார்வை எப்படி இருக்கு, இந்த உலகம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. அஜ்ஞானிக்கு எப்படி இருக்கு, உலகம்தான் எனக்கு எல்லாமே. I live in the world, I like the world, I love this world. அது மாதிரி இருக்கான் அஜ்ஞானி. இவர் சொல்ற நான் அந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு. அடுத்ததுப்பா. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பு பெறவே வல்லேன் அல்லலா அல்லலா வண்ணம் பெற்றேன் யான். அல்லலா தானே அது, அல்லலா வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் அல்லா. ஓகே.
புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னைச் சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாதார் சிறவே செய்து வழி வந்து சிவனே நின் தாள் சேர்ந்தாரே. புறமே போந்தோம் முடிச்சார். அதனால புறமே போந்தோம்னே ஆரம்பிச்சிருக்கார் அந்தாதினால. புறமே போந்தோம் பொய்யும் யானும். மறுபடியும் யார் புறமே போந்தார்னு அங்க சொன்னாரோ நானும் யானும் பொய்யும் புறமே போந்தோம். இங்க திரும்பி புறமே போந்தோம் பொய்யும் யானும் சேம் மீனிங் தான். மெய் அன்பு பெறவே வல்லேன். நான் அந்த மாதிரி போனதுனால நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா, உண்மையான அன்பு எனக்கு இருக்க மாட்டேங்குது. உண்மையான அன்பு எப்போ இருக்கும்? ஒருத்தர்கிட்ட இருந்தாதான் அது உண்மையான அன்பா இருக்கும். ஒரு 10 பேர்கிட்ட இருந்தா அது எப்படி உண்மையான அன்பா இருக்கும்? சுவாமிஜி தயானந்த சுவாமிஜி ஒரு ஜோக் சொல்லுவார். ஒருத்தன் வேலண்டைன்ஸ் டேக்கு கார்டு வாங்குறதுக்காக கடைக்கு போனானாம். கார்டுல ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி கார்டு செலக்ட் பண்ணானாம். அந்த கார்டுல எழுதியிருந்த வாசகம் ஐ லவ் யூ ஒன்லி அப்படின்னு எழுதியிருந்ததாம். இது மாதிரி ஒரு 25 கார்டு கொடுன்னு கேட்டானாம். அத சொல்லிட்டு சிரின்னு சிரிப்பார். அவன் வேலண்டைன்ஸ் டே 25 கார்டு ஐ லவ் யூ ஒன்லின்னு எப்படி கொடுப்பான்? அவன் எத்தனை பேருக்கு கொடுப்பான் பாருங்க அப்படின்னு. அது மாதிரி எதுக்கு சொல்றாரு, எதுக்கு அந்த விஷயம் ஒருத்தர்கிட்ட காமிச்சாதான் அது தூய்மையான அன்பா இருக்கும். நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னுட்டு ஒரு 10 பேர்கிட்ட காமிச்சுட்டு இருக்க முடியாது. இறைவன்கிட்ட காமிச்சாதான் இறைவன்கிட்ட காமிக்கிற அன்பு தூய்மைன்னு சொல்ல முடியும். நான் உலகத்துல ஒரு கால் உன்கிட்ட ஒரு கால் அப்படிலாம் வைக்க முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மேட்டரே இங்க கிடையாதுங்கிறார். அதத்தான் சொல்ற, நான் அன்பு பெறவே வல்லேன், மெய் அன்பு பெறவே வல்லேன். ஏன்னா என் புத்தி இங்க இருக்குல்ல, நான் தான் எப்ப பார்த்தாலும் வெளியில இருக்கேனே. நான் என்னென்ன யார் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு இருக்கா, என்னென்ன நகை வாங்கிட்டு இருக்கா, இதுலதானே எனக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு வேற எதுலயும் போகல. உன்னை யாராவது என்கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு உற்சவம் இருக்கு வரீங்களா அப்படின்னா, ஆமா ஐயோ அதுக்கு போகணும் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 கண்ணத்துல போட்டுட்டு தீபாராதனை ஒத்திட்டு ஓடி வந்துடுவேன் வீட்டுக்கு. மறுபடியும் சீரியல் பாக்குறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்? மெய் அன்பு எப்படி பெற முடியும்? 24 மணி நேரம் 365 நாள் ஒன்னையே நினைச்சாலே அது கஷ்டம்தான். ஏன்னா பிரகிருதியினுடைய சுபாவத்தினால இந்த புத்தியில சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. எப்பயாவது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும்போதுதான் உன்னையே நினைக்க முடியும். அதுவே நான் வேற எங்கேயும் போகாம உன்னையே நினைச்சேனாலே இட் இஸ் டிஃபிகல்ட். அப்படிங்கிற போது நான் புறமே போந்தோம் பொய்யும் யானும் அந்த காரணத்தினால மெய் அன்பு பெறவே வல்லேன். முடியலப்பா என்னால உன்கிட்ட மெய் அன்பு பெறவே வந்தேன். அல்லா வண்ணம் பெற்றேன் யான். அல்லா வண்ணம்னா அந்த தன்மை. அப்படி இல்லாத தன்மையை நான் பெற்றிருக்கிறேன். மெய் அன்பு இல்லாத தன்மையை நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஜீவனுக்கு, ஜீவன் எடுத்துக்கணும், இத அவர்னு எடுத்துக்காம ஜீவனை பத்தி பேசுறாருன்னு எடுத்துக்கணும். இந்த ஜீவன் என்ன பண்றது அப்படின்னா, என்னதான் அத ஒரு வச்சனம் சொல்லுவா, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாழை பழச்சுட்டு எந்தையோ திங்க போகும். அந்த மாதிரி இதை என்னதான் சம்ஸ்காரம் பண்ணி இத கொண்டு ஒரு 1 வீக் இன்டென்ஸ் இதுல கேம்ப்ல போட்டா கூட வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலையா திருப்பி பழைய குருடி கதவை திறக்குதா இது பண்றது வேலை. அது அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்லா வண்ணம் பெற்றேன் யான். என்னப்பா நான் பண்ணுவேன்? நான் இப்படி ஆயிட்டேன், என்னுடைய புத்தி இப்படி ஆயிப்போச்சு. அறவே நின்னை. ஆனா உன்னை சார்ந்த இங்க 2 கம்பேரிசன் கொடுக்கிறார். இந்த ஜீவன் இன்னும் ஜீவபோதத்திலேயே இருக்கக்கூடிய, அதாவது இந்த உலகம் உண்மை, இந்த உயிர் நான் உயிர் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்களையும், அதுல இருந்து எலிவேட் ஆகி ஞானிகளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்களையும் கம்பேரிசன் கொடுத்துட்டே வர்றார். நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு கம்பேரிசன் நமக்கு கிடைக்கிறது. அங்க போனதுல சொன்னார், சிவனும் உன்னுடைய உலகத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். இங்க என்ன சொல்ற, அறவே என்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாத. நான் ஏன் இது மாதிரி நான் பண்ணல, நான் அந்த அல்லா வண்ணம் பெற்றேன் நான் ஏன் சொல்றேன்னா, உன்னை சேர்ந்த அடியார்களுடைய அடையாளம் எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை தவிர மற்ற ஒன்று அவர்களுக்கு கிடையாது. அதுதான்ப்பா அடையாளம். இது என்ன சுவாமி கேட்டக்கூடாது, என்ன ரொம்ப புலம்புற, எப்படி உனக்கு தெரியும், நீ அல்லா வண்ணம் பெற்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அதுக்கு பதில் அதுதான். ஏன்னா உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்ல, நான் அப்படி இல்லையே. அதனால சொல்றேன், நான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாதார் சிறவே செய்து. சிறவே அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம்.
சிறப்புங்கிறது ஸ்ரேயஸ் மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். 2 மார்க்கங்கள் நமக்கு இந்த தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆதிசங்கரர் பகவத்கீதையுடைய வியாக்கியானத்தோடைய முதல் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லுவார். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழறதுக்கு ஸ்ரேயஸ் மார்க்கம், பிரேயஸ் மார்க்கம் அப்படின்னு 2 மார்க்கம் இருக்கு. இந்த ஸ்ரேயஸ் மார்க்கம்ங்கிறது என்னன்னா ஞானத்தை பெற்று முக்தியை அடைவது. பிரேயஸ் மார்க்கம் என்பது என்னன்னா உலகத்தில் உழன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை துய்த்து வாழ்வது தர்மமான முறையில். இது 2மே தர்மமான முறையில் தான். அவர் அதர்மத்தை பத்தி பேசல. நம்ம ஏன்னா நமக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், நல்லா பூஜை பண்ணுவாங்க, நிறைய கோவிலுக்கு போவாங்க, நிறைய டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய கோவிலையே பழியா கிடப்பாங்க, வாயை திறந்தா அவ்வளவு ஸ்லோகங்கள் வரும். ஆனா ஞானத்தை பெறுவதற்கான இச்சை இருக்காது. அது ரொம்ப பேத்தட்டிக். அது ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணும் பொழுது அந்த ஞானத்திற்கு பெறுவதற்கு ஞானத்தை பெறுவதற்கு ஒரு குருவை அணுகி குரு கிட்ட உட்கார்ந்து பொறுமையா நான் சாஸ்திரத்தை படிக்கணும், அறிவை பெறணும் அப்படிங்கிற இச்சை வர்றதுக்குல்ல, அது பெரிய துர்லபமான விஷயம். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு எத்தனை அனுகிரகம், ஒரு கோவிலுக்கு போறோம்னாலே அதுக்கே நமக்கு சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தா தான் நம்மளால போக முடியும். இட் இஸ் த தர்ஷன் தட் ஹீ கிவ்ஸ், இட் இஸ் நாட் வாட் வி கிளைம் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுட்டு. அப்ப அதுக்கே நமக்கு ஒரு புண்ணியம் வேலை செய்யறதுன்னா இன்னும் அதிகமா புண்ணியம் இருந்தா தான் குரு கிட்டே போக முடியும். அப்ப குரு கிட்ட நம்மளால போனதுக்கு அப்புறமா தான் குருதான் நம்மள இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மள வைக்க முடியும். அப்போ அதுதான் ஸ்ரேயஸ் மார்க்கம். ஸ்ரேயஸ் மார்க்கம்ங்கிறது என்னன்னா இந்த சம்சார கடலை தாண்டுவதற்கான வழியை நாம் கண்டுபிடித்து குருமுகமாக நாம் அதை அடைவது. அப்ப இங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. யார் சேர்ந்தார் அப்படின்னா முன்னாடி லைன்ல இருக்கு, அறவே நின்னை சேர்ந்த அடியார், அவர்கள் தான் சேர்ந்தார்கள். அதாவது இந்த உலக இச்சையில் இருக்கக்கூடிய பக்தியோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கும் உலக இச்சையை அறவே விட்டு பக்தியோடு ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஞானிக்குமான கம்பேரிசன் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இவனும் நல்லவன் தான், இவனும் இந்த பாடல்லாம் பாடிட்டு தான் இருக்கான், தினமும் அவன் ஒரு 10 திருமுறையாவது பாடிடுறான், எல்லாம் கரெக்ட், அவன்கிட்ட எதுவுமே இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே பகவானை நினைச்சுட்டு இருக்கிறவர்கள் இல்ல இல்ல. இது இல்வாழ்க்கையை விட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதாவது இந்த அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அடியாருங்கிறவா துறவிகள்னு அர்த்தம் கிடையாது. இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த இல்வாழ்க்கையில் நான் செய்வது அனைத்தும் இது நான் செய்யக்கூடிய காரியங்களே அல்ல, நான் கர்த்தாவே அல்ல, நான் போக்தாவே அல்ல அப்படிங்கிறத நன்றாக அறிவுபூர்வமாக உணர்ந்து கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி இங்க நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சந்நியாசம் வாங்கினாதான் மோட்சம்னு நிறைய பேருக்கு ஒரு ராங் இது இருக்கு, திங்கிங் இருக்கு. அப்ப நம்ம இத இல்வாழ்க்கையில் இல்லாதவர்களை பற்றி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு இறை அனுபூதி பெற்றவர்களுக்கு முக்தி கிடையாதா அப்படின்ற கேள்வி வரும். ஆனா அது கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, முக்தி எல்லாருக்கும் உண்டு. ஒன்லி திங் இஸ் நீ ஆட்டிடியூட் உனக்கு எப்படி இருக்கு. சங்கம் தியக்துவா தனஞ்சய அப்படின்னு சொன்னார். நீ என்ன காரியம் வேணா செஞ்சுக்கோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை, சங்கத்தை விடு. எதுல இருக்கிற சங்கத்தை? காரியத்தினுடைய பலனில் இருக்கிற சங்கத்தை. அந்த பலனில் இருக்கிற நிஷ்காமியமாக உன்னுடைய கர்மாக்களை செய்து கொண்டு குருபக்தியோடு குருமுகமாக சாஸ்திரங்களை படித்து அதில் இருக்கிற அர்த்தத்தை நன்றாக அனுசந்தானம் பண்ணி எப்பொழுதும் அந்த சாஸ்திர அர்த்தத்தினுடைய நிஷ்டையிலேயே நீ இருந்தாய் அப்படின்னா அவங்கதான் இந்த 2வது விஷயத்த சொல்றவர். அறவே நின்னை சேர்ந்த அடியார். இங்க நின்னை அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மத்தை, தத்துவத்தை, தூய உணர்வை அப்படின்னு அர்த்தம். சேர்ந்த அப்படின்னா அது என்னமோ சேருறது அப்படின்னு இல்லை, அவங்களோட போய் நேர போய் அவரோட கலக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை, புரிந்து கொண்ட அப்படின்னு அர்த்தம். உன்னை நன்றாக எப்ப நான் ஈஸ்வரனை நன்னா புரிஞ்சுக்கிறேனோ அப்பதான் நான் என்னையே நன்னா புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப நம்ம தத்துவபோதத்துல என்ன பாக்குறோம், முதல்ல ஜீவனுடைய விஷயங்களை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் சிருஷ்டியை பார்க்கிறோம். சிருஷ்டியில தான் ஈஸ்வரன் வரார். அப்ப சிருஷ்டிக்கும் இந்த ஜீவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த ஐக்கியம் நமக்கு புரியும் பொழுதுதான் நானும் அவனும் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த ஒன்றின மனோபாவம், அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய பாவத்துல நான் இருக்கேன். அதுக்கு நான் சந்நியாசம் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது.
நான் இந்த இல்லறத்திலேயே இதை செய்யலாம் அப்படிங்கிறதுதான் சாஸ்திரத்தினுடைய முடிவு. அதனால என்ன சொல்றாருன்னா, இவர் இங்க ஆசிரமத்தை பத்தி பேசவே கிடையாது. இங்க ஆட்டிடியூட் பத்தி மாத்திரம் பேசுறாரு. ஒரு ஆள் எப்படி இருக்கான்னா, வெளியில போற மைண்டோட இருக்கான். சுவாமி கிட்ட ஏதோ அப்பப்போ வந்து சேர்ந்துக்கிறான். அப்பப்போ திருவிழாக்கு மட்டும் வந்து சுவாமியை பார்த்துட்டு போறான். டெய்லி கூட ஸ்லோகம் சொல்லுவானா இருக்கும். ஆனா திங்கிங் எல்லாம் வெளியில தான் இருக்கு. இந்த புற உலகத்துலதான் இருக்கு. ஆனா இன்னொரு ஆள் என்ன எப்படி இருக்கான்னா, வெளியில எவ்வளவு வேலை வேணாலும் பார்த்துட்டு இருப்பான். எப்ப பார்த்தாலும் சுவாமியவே நினைச்சுட்டு இருப்பான். இதுதான் அங்க வந்து டிஃபரன்ஸ் நம்ம இதுல பார்க்கிறோம். நீ வந்து கர்மத்தில் அகர்மத்தை யார் காண்கிறார்களோ, அகர்மத்தில் கர்மத்தை யார் காண்கிறார்களோ அவர்களே புத்திமான்கள், அவர்களே செய்வதை செய்து முடித்தவர்கள் அப்படின்னு 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்துல பகவான் வந்து கர்ம இது கர்ம அகர்மத்தையும் கர்மத்தையும் பற்றின விஷயத்தை சொல்லும் பொழுது சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எத்தனை காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் அசங்கமாக இருக்கிற ஆத்மாதான் நானு அப்படிங்கிற அறிவோட அவன் காரியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கு. அப்ப அவன்தான் வந்து நின்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாதார். அப்படி சேர்ந்துட்டா அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மற்ற ஒன்று அறியாதாருங்கிறது என்ன? இந்திரியங்கள் எதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துட்டு வருதோ அதெல்லாம் அவனுக்கு முக்கியமான விஷயமாவே இருக்காது. அதுதான் அவன் யானிஷா சர்வபூதானி தஸ்யாம் ஜாகிரதி சம்யமின்னு சொன்னேனே. அந்த விஷயம் என்னன்னா, இந்த புற உலகத்துல அவன் ஈடுபட்டு கொண்டு இருந்தால் கூட அவன் அதுல ஒட்டிக்கவே மாட்டான் கொஞ்சம் கூட. அப்படியா இருக்கக்கூடியவர்கள் மற்ற ஒன்று அறியாதா என்னத்தினால அவர்கள் அது அவர்களுக்கு கிடைத்தது. அந்த மாதிரி ஒரு புத்தி எப்படி அவர்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, சிறவே செய்து வழிவந்து சிறவே செய்து ஸ்ரேயஸ் மார்க்கத்தை கடைபிடித்தார்கள். அவர்கள் இந்த பக்தியை தாண்டி அறிவை பெறும் ஆர்வத்தில் அவர்கள் குருமுகமாக அந்த அறிவை பெற்று அந்த உபநிஷதனுடைய அறுதி உண்மையான உண்மை உணர்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அந்த ஸ்ரேயஸ் மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்ததனால் சிறவே செய்து வழிவந்து நின்றாள் சேர்ந்தாரே. உன்னை சேரறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இங்கேயே நமக்கு எல்லா க்ளூவும் கிடைச்சிடுறது. இந்த ஒரு திருச்சதகம் படிச்சாலே நான் பக்தி மாத்திரம் போருமா, ஞானம் வேண்டாமா அப்படின்ற கேள்விகள்லாம் வரவே வராது. ஞானம் வேணும். அப்பதான் அவர்கள் தான் உன்னை சேர்கிறார்கள்ங்கிற அது அவர் ஒரு இடத்துலயும் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கார். அவர் என்னதான் தன்னை நீச்சனாக நைச்சியமாக சொல்லிக் கொண்டாலும் அது எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, வெறும் பக்தி பத்தாது. இந்த பக்தியோட கூட இந்த ஞானம் நமக்கு வேணும். பக்தி பூர்வகமான ஞானம் தான் நமக்கு முக்தியில் இருக்க வைக்கும் அப்படிங்கறதுதான் அவர் வந்து காட்டிக்கொண்டு வருகிறார். அடுத்தது, தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ் இணை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊர் ஆமிலைக்க குருட்டு ஆமிலைத்து இங்கு உன் தாழ் இணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. ஒரு அழகான கம்பேரிசனா ஒண்ணு காமிக்கிறாரு. தாராய் உடையாய் அடியேற்கு. தாராய்னா எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். தருவாயாக அப்படின்னு கொடுத்து அருள்வாய். உடையாய்னா என்னை அடியானாக உடையாய் அப்படின்னு அர்த்தம். உடையாய் அடியேற்கு உன் தாழ் இணை அன்பு. உன்னுடைய தாழ் இணையை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு என் மனசுல எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை எனக்கு கொடுப்பாயாக. பேரா உலகம் புக்கார் அடியார். பேரான அழியாத அப்படின்னு. அழியாத உலகம் புக்கார். யாரு புக்கார்னா அதுக்குள்ள புகுந்தார்கள் அடியார். அழியாத உலகத்திற்கு அடியார்கள் புகுந்தார்கள். ஒரு வாட்டியே இவர் அடியார்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தனியா தொகுத்தோம் அப்படின்னா ஞானியின் லட்சணங்கள் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போடலாம். எப்படி நம்ம ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் அங்க எடுக்கிறோமோ இதுல கீதையில, அதே போல இங்க ஞானியின் லட்சணங்கள். இவர் அடியார்னு யாரெல்லாம் சொல்றாரு, ஒரு பாட்டுலயும் அடியார விளக்குறார். அடியார்னா அடியாருக்கு முன்னாடி அடியார் எப்படி இருப்பார் அப்படிங்கறத அழகா கொண்டு வர்றார் ஒரு அட்ஜெக்டிவோட. இங்க என்ன சொல்றார், பேரா உலகம் புக்கார் அடியார். அழியாத உலகத்தை அப்படின்னா என்ன, முக்தி பதத்தை. முக்தி தான் அழியாத பதம். அந்த அழியாத பதத்தை அவர்கள் அடைகிறார்கள். நான் என்ன பண்ணேன்னா புறமே போந்தேன். தன்னை பத்தி சொல்லும் போது, இந்த ஜீவனை பத்தி சொல்லும் போது புறமே போந்தேன் யான், நான் இந்த உலக மார்க்கத்தில் என்னை வீணடித்துக் கொண்டேன். இது எப்படி தெரியுமாப்பா இருக்கு, நான் பார்த்தேன் சில பேரை உன்கிட்ட வந்து அவர்கள் எல்லாம் அவ்வளவு பக்தி பண்ணி அவ்வளவு அன்போடு கூட எப்பொழுதும் சிவ சிந்தனையிலேயே இருக்கிறவங்களை பார்த்து நானும் அதே மாதிரி இருக்கலான்னு ஏதோ ஆசைப்பட்டு
ஆனா அது வந்து ஒரு ஃபேக்கா போயிடுத்து எனக்கு. அதுக்கு என்ன வந்து ஒரு உதாரணம் சொல்றாருன்னா, ஊர் ஆ மிலைக்க ஊர் ஆ மிலைக்கன்னா, ஊர்ல ஒரு பசு வந்து மிலைக்கன்னா கனைக்கிறது. அப்படின்னு கனைக்கிறதுன்னா, அந்த அந்த பசுவோடைய ஒரு கனைப்பு சத்தத்த கேட்டு, குருட்டு ஆ மிலைத்து. நான் இன்னொரு குருட்டு பசு என்ன பண்ணித்தான், அதுவும் வந்து தன்ன பார்த்து தான் அது மிலைக்கிறதுன்னு நெனச்சுண்டு, இதுவும் வந்து மிலைச்சுதான். இதாவது அது என்ன பண்றது அப்படிங்கிறது இந்த குருட்டு பசுக்கு தெரியாது. குருட்டுங்கிறது எதுக்காக சொல்றார்? குருட்டுங்கிறது கண் இல்லாத அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கண்ணுங்கிறது என்னது? அறிவு. அறிவுக்கண், ஞானக்கண். அந்த அறிவுக்கண் இல்லாமல் நான் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால நான் குருட்டு ஆ. நான் என்ன பண்றேன்னா, அந்த அறிவாளிகள் என்ன பண்றாங்களோ, அது மாதிரி நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ஒரு ஃபேக்கா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேனே ஒழிய, உண்மையிலேயே நான் அதை முயற்சி பண்ணல. அவர்கள் அளவுக்கு நான் அந்த முயற்சியை எடுக்கவில்லை. உன் தாள் இணை அன்புக்கு ஆறா அடியேன் அயலே அயலே அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய அடியவர்களுக்கு நான் ரொம்ப தள்ளி இருக்கேன். புறம்பா இருந்து கொண்டிருக்கிறேன். மயல் கொண்டு அழுகேனே. விவேகம் இல்லாம நான் என்ன பண்றேன்னா அழறேன். எனக்கு செல்ஃப் பிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு ஒண்ணு அடைய முடியலையே, உன்கிட்ட வர முடியலையே, அவர்கள் எல்லாம் உன்னை அடைந்து இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்களே, எந்த சூழ்நிலையிலும் அவர்களால் ஆனந்தத்தை வெளிப்படுத்த முடியறதே, இப்படியெல்லாம் நான் அவர்களை பார்த்து பார்த்து நான் ஏங்குறேனே தவிர்த்து, அதற்கான உண்மையான முயற்சியும் பயிற்சியும் நான் எடுத்துக்கொள்ளாமல், நான் என்ன பண்றேன், விவேகத்தை வளர்த்து கொள்ளாமல், விவேகமே இல்லாமல் நான் வந்து இந்த உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிறேன். இந்த குருட்டு ஆ அப்படிங்கிறது அறிவு கண் இல்லாத அப்படின்னு, அதாவது விவேகம் இல்லாத அப்படின்னு. இந்த புக்கார் அப்படின்னா புகமாட்டர் ஆப்போசிட் மீனிங் கிடையாது இல்ல, இல்லையா? புக்காருங்கிறது இங்க புகுவார்கள் அப்படின்னு தான். புகுவார்கள். ஓகே, சரி. டைம் ஆயிடுதா? அடுத்து ஆமா, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு. ஓகே, சிவாய சிவா திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.